எப்போ பார்த்தாலும் விஜயா மீனாவை குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்ருக்குறா. மீனா வந்து எதிர்த்து நின்னா நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாவை முன்னேற விடாமல் எப்போ பார்த்தாலும் இந்த விஜயா ஏதோ ஒன்று குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க சிந்தாமணியோடனே சேர்ந்துக்கிட்டு. இப்போ ரோகிணி தப்பு செஞ்சாலுமே அது மீனானால தான் அப்படிங்கிறாங்க. ரோகிணியும் அதை புரிஞ்சிக்காமல் மீனாவையே குறை சொல்லிகிட்டே உட்காந்துருக்குறாங்க. முத்து ரவியும் மனோஜுக்கு நல்ல புத்தி சொல்லி நீ ஏன் ரோகிணியோட சேர்ந்து வாழன்னு சொல்லி அம்மா பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மனோஜ் அப்படியா, நீங்கள் 2 பேரும் தாண்டா என் குடும்பத்தை, அது மெயினாக முத்து நீ தாண்டா என் குடும்பத்தை கெடுத்தவன். நீ அவனை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி இல்லாத பொல்லாத ஒன்றுக்கு பார்த்தா மூட்டி விட்டு எங்கள் அம்மா ரோகிணியோட பேச வைக்காமல் வச்சது நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் எதாச்சியாக அவங்க செய்கிறது ரோகிணி தப்பு செய்கிறாங்கிறது, ரோகிணி தப்பு செஞ்சாங்கிறது யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எது பார்த்தாலும் மீனாவும் முத்து இவங்கனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு சுருதி இருந்துக்கிட்டு சரி எப்படியாச்சு அத்தை ரோகிணியோடனே பேச வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, ஆனால் ரோகிணி அதை புரிஞ்சுக்காமல் மீனாவையே திட்டுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லது தான் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க. ஆனால் ரோகிணி வந்துட்டு மீனா உன்னால தான் என் குடும்பமே இப்படி ஆனது காரணம், என் மனோஜ் என் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், நீயும் புருஷனும் சேர்ந்து அந்த ப்ரௌன் மணியை கொண்டு வந்து விட்டதுனால தான் அவங்க பேசுகிறதில்ல, அத்தையும் என்கிட்ட பேசுகிறதில்ல, என்னை அப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ப. ஆனால் மீனா இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு பார்வதி ஆண்டிகிட்ட சொல்லி சாமியாரை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, ஒன்றும் நீங்கள் ஒன்றும் எனக்கு நல்லா செய்ய வேண்டாம், நீங்கள் என்னால் தான் குடும்பம் கெட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவளே போய் பார்வதி ஆண்டியை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி ஆண்டி இருந்துட்டு மீனாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், சரி இருந்தாலும் என்னடா பண்ணுறது, மனோஜோட வாழ்க்கையை பார்த்து தான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரவி இருந்துட்டு மீனாவை நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமையல் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு, செஞ்சு பாருங்கள், அப்படியே இந்த பூக்கட்டுற பிஸ்னஸ் டெவலப் பண்ண மாதிரி இந்த சமையல் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய பிஸ்னஸ் உமன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சுருதியும் 2 பேர் கேட்க சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் விஜயாவும் மனோஜ் ஆமாம் இது என்னத்து போய் பிஸ்னஸ்ஸு, நான் செய்கிறது தான் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை நக்கல் அடித்து பேசுகிறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யலை, ஆனால் நான் வந்து நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதனால இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், நானும் வீடு வாசல் வாங்கி நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு சபதம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயா அப்பவுமே குறை சொல்கிறப்ப ஆக்ரோஷம் வருது மீனாவுக்கு. என்னடா பண்ணுறது, நம்ம எத்தனையோ பொறுமையாக இருக்கிறது நம்மளையே குறை சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் மீனா வந்து இவங்க இந்த எதையும் அவமானத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல பிஸ்னஸில் பெரிய ஆளில் வருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.